என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு குணசாலி குடும்ப பொறுப்பு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 31 வரை. குணசாலி குடும்ப பொறுப்பு. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். நீதிமொழிகள் 31:27. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு பெண் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வடிவமைத்து காட்டப்பட்டிருக்கிறாள். அந்த லட்சிய பெண்ணை சந்திப்போம். இன்றைய பெண்களிடத்தில் பழமையும் புதுமையும் கலந்திருக்க வேண்டும். அதாவது அவள் ஒரு சிறந்த இல்லத் தலைவியாகவும் இருக்க வேண்டும், குடும்ப பொருளாதாரத்தை வளர்க்கும் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி இரண்டும் கலந்த பெண்தான் நீதிமொழிகள் 31இல் குணசாலியான பெண்ணாக நிமிர்ந்து நின்று புன்னகைக்கிறாள். 1. வீட்டுப்பணி. ஆண்களும் வீட்டுப் பணிகளில் பங்கெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தவறல்ல. ஆனால் குடும்ப மேலாண்மையில் பெண்ணே சிறந்து விளங்குகிறாள். இருட்டோடே எழுகிறாள். கூடுமானவரை பெண்கள் அதிகாலையில் எழும் பழக்கமுடையவர்களாயிருக்க வேண்டும். இதை வேதம் எதிர்பார்க்கிறது, சிறப்பிக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 21ஆம் வசனத்தில் குளிருக்கு பயப்படாதபடி முன்னெச்சரிக்கையாக இரட்டை புரை உடையை அவள் ஆயத்தமாய் வைத்திருப்பதை காண்கிறோம். இத்தகைய ஆயத்தம் அல்லது முன்னெச்சரிக்கை உடையில் மட்டுமல்ல, உணவு, குடும்ப செலவுக்கான பணம், உடல் நலம், ஆன்மீகம் போன்ற எல்லா துறைகளிலும் இல்லத்தரசிகளுக்கு இருக்க வேண்டும். 27ஆம் வசனம் அவள் சுறுசுறுப்பாய் வீட்டு காரியங்களை கவனிக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறது. 2. கணவன். ஒரு நல்ல பெண்மணி தன் புருஷனுக்கு நம்பிக்கைக்குரியவளாய் இருப்பாள். மனைவி மட்டுமல்ல, கணவன் மனைவி ஆகிய இருவருமே ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்கு உரியவர்களாக எல்லா விஷயங்களிலும் இருந்தால் இல்லம் மோட்சமாகும். பொதுவாக ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பார்கள். 23ஆம் வசனத்தின்படி ஓர் ஆண்மகன் தேசத்து மூப்பர்களோடே பெயர் பெற்றவனாய் அமர்ந்திருக்க நிச்சயமாய் அவனுக்கு உற்சாகமும் தெம்பும் தரக்கூடிய மனைவி தேவை. இதை அப்படியே ஒரு பெண்மணியின் வெற்றிக்கும் மாற்றி பொருத்தி பாருங்கள். கணவன்மாரும் மனைவிகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும். ஆணோ பெண்ணோ குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆணோ பெண்ணோ குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். தீர்மானம். வீட்டுப் பணி எதுவானாலும் கற்றுக்கொள்வேன், சிறப்பாய் செய்வேன், என் வாழ்க்கை துணையை முன்னேற்றுவதில் மகிழ்ச்சி அடைவேன்.